ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப பயனுள்ள 8 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ஒரு சிம்பிளான பொருளை வச்சு தான் செய்ய போகிறோங்க. நம்ம சாதாரணமாக ப்ரெட்டு, பன், இப்போ இது உருளைக்கிழங்கு பேக்கெட், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். இதுக்கு ப்ரெட் கிளிப்ஸ் அப்படின்னு பேர். ஈவன் இது பூண்டு பாக்கெட்டில் கூட இந்த மாதிரி கிளிப் இருக்குது. இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் நம்ம எடுத்து வச்சா இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளையும் தூக்கி போடாமல் நம்ம வச்சா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு கலராக ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருப்போம். அவசரத்துக்கு நம்ம இதை தேடி எடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ப்ரெட் கிளிப்ஸ் இருக்கும்பொழுது அதுக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கலாங்க. ஈவன் நிறைய ப்ரெட் கிளிப்ஸ் இருந்ததுன்னா நம்ம கலராக கூட போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கிளிப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கலாங்க. கலந்து போகாது, தொலைஞ்சு போகாது. இந்த டிப் யூஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணுவோம். செலோ டேப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி டக் டேப்பாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணுற டேப்பாக இருக்கட்டும். நம்ம ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதை விட்டோன்னா திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இந்த மாதிரி தேடி எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பிளேடாலேயோ கத்தியாலேயோ கட் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுறதும் உண்டு. இந்த மாதிரி டைமில் இந்த ப்ரெட் கிளிப்பை இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எடுத்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிளிப்பை அதே இடத்துல வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல அந்த நுனி இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சாவி வச்சுருப்போம். சம்டைம்ஸ் கீ செயின் இல்லைன்னா எந்த சாவி அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரெட் கிளிப்ஸ் இருக்கும் பொழுது அதுக்குள்ளே இந்த சாவியை போட்டு வச்சுட்டு அதில் மேலால் நம்ம எழுதி வச்சுக்கலாம் எந்த சாவி இது அப்படின்னு. இந்த ஒத்த சாவியெல்லாம் நம்ம கொத்து சாவியில் வைக்க மாட்டோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். இப்போ நான் இது மெயின் டோரோடது, மெயில் பாக்ஸுக்குள்ளது, அந்த மாதிரி எழுதி வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சாவியும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நம்மளால் தேடி எடுக்கவும் கஷ்டம். இந்த மாதிரி எழுதி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இயர்ஃபோனை இந்த மாதிரி பேக்கில் சுருட்டி வச்சோம்னா அது முடி எப்படி சிக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டிகிட்டு இருக்கும். நம்மளால் எடுக்கவே முடியாத அவசரத்துக்கு. இப்போ இதை எப்படி ப்ரெட் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீட்டாக இதை மடித்து எடுத்துக்கலாம். 4ஆக மடிச்சுக்கலாம், இல்லைன்னா 6ஆக கூட மடிச்சுக்கலாம். இப்போ நடுவில் இந்த ப்ரெட் கிளிப்ஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது சுருண்டு போகாது. பாருங்கள், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். இந்த டிப் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாரும் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரே நோட் புக்கை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது நோட்ஸ் எழுதுறது, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் நம்ம டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட் கிளிப்ஸை. பார்த்தீங்கன்னா ப்ரெட் கிளிப்ஸில் நான் சின்ன உலன் நூல் கட்டி விட்டுருக்கிறேன். அப்புறம் எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத அந்த மேலால் கிளிப் மேலே எழுதிக்கலாம். அந்த வெள்ளை பார்ட்டில் நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு எழுதிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ அந்தந்த பேஜ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிச்சிருக்கிறேன். இதை அந்தந்த இடத்துல வச்சுருக்கும்பொழுது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திடீர்னு கெமிஸ்ட்ரிப்பாக எடுக்கணுன்னா அந்த பேஜை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 6 என்னான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாருமே செப்பல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அவாய் செப்பல் நல்லா இருக்குது, ஆனால் இது பிஞ்சு வந்துடுச்சு, அந்த ஓட்டையிலேருந்து வெளியே வந்துடுச்சு. நம்ம போட்டாலுமே அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இது உள்ளே போட்டாலுமே
திருப்பி நடக்கும்பொழுது வெளியே வந்துடும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ திருப்பி நம்ம உள்ளே போட்டுடலாம். அந்த ரவுண்ட் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இது கழண்டு வந்துடும், நம்ம நடக்கவே வந்துடும். இது எல்லாருமே இந்த மாதிரி நம்ம அனுபவப்பட்டிருப்போம். இப்போ இந்த பேக் சைடில் நம்ம அந்த பகுதியை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெட் கிளிப் வச்சு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் கிளிப் வச்சு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது முன்னாடி பக்கம் இழுத்தா கூட அது வெளியே வராது. இது வந்து அந்த இடத்துல தடுத்துரும். இது நல்லா திக்கான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருப்பாங்க, அதனால் சீக்கிரமாக உடையவும் உடையாது. பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது அந்த பிஞ்சு வந்த பகுதியை திருப்பி சப்பலுக்குள்ளேயே போட்டுட்டு பேக் சைடில் இந்த ப்ரெட் கிளிப்பை வச்சு அந்த நடுவில் பிரியிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரப்பர் பேண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, ஒயரெல்லாம் போட்டோம், அதே மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அந்த செருப்போட அந்த பகுதி வந்து வெளியே வராது, ஏன்னா இது தடுத்து நிறுத்திடும். இப்போ முன்னாடி பக்கம் நம்ம இழுத்து பார்த்தா கூட அது வராது. அதனால் ப்ரெட் கிளிப்ஸ் எப்போவாவது நம்ம பேக்கெட்ஸில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு இந்த மாதிரி சப்பல் பிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் பின்னு கேட்டுட்டு, இல்லைனா காப்லர் தேடிட்டு, அதாவது செருப்பு தைக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்காமல் நம்மளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இழுத்தாலும் வர மாட்டேங்குது, நல்லா டைட்டாக இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது எல்லாருக்குமே அடிக்கடி ஏற்படுற ஒரு நிகழ்வு தான். நம்ம எப்போவுமே கையில் வச்சுருந்தோம்னா, ப்ரெட் கிளிப் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிவிக்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட ஃபோனுக்கு, லேப்டாப்புக்கு, இந்த மாதிரி நிறைய ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கே தெரியாது எந்த ஒயரு எந்த ஃபோனுக்குள்ளதா என்ன அப்படின்னு தெரியாது. அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அந்த ஒயரில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் கிளிப்ஸ் மேலே வந்து நம்ம பெர்மனண்ட் மார்க்கரால் எழுதி வச்சுக்கலாம் எதோட ஒயர் அப்படின்னு. டிவியோடதா, கேபிளோடதா, எந்த ஃபோனோடது, அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐஃபோனு தான், கூகுள் ஃபோன் தான், இல்லை ஆப்பிள் டிவியோடது, டிவிடியோடது, இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லோரும் இந்த மாதிரி நிறைய ஒயர்ஸ் வச்சுருப்போம் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் படிப்போம். பாதி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது வேலையாயிடும், இல்லைன்னா நிறுத்தி வைப்போம், ஒரு நாளைக்கு இத்தனை பேஜஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன பேப்பர் வைப்போம். சம்டைம்ஸ் பேப்பர் காணாமல் போயிடும். அப்போ திருப்பி நம்ம வந்து தேட வேண்டியிருக்கும் எந்த பேஜில் நம்ம நிறுத்தினோம் அப்படின்னு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி ப்ரெட் கிளிப்பை வந்து அந்த பேஜில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இது தனியாக வச்சா விழுந்துடும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளன் நூல் வச்சு அதில் கட்டி விட்டுறலாம். இப்போ ஈஸியாக எந்த பேஜுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சின்ன ப்ரெட் கிளிப்ஸில் இவ்வளோ ஒரு டிப்ஸா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.